Hello students, welcome to Curious Science Minds channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டில் ரோமன் லெட்டர் 8th ஒன் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி பார்க்க போகிறோம். கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, கொஞ்சம் ரொம்ப ப்ரீஃபாக எழுத வேண்டாம், லைட்டாக சின்னதாக எழுதினா போதும், அது 1 or 2 சென்டென்சஸில் எழுதினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். நேம் சம் ஆஃப் த derived quantities. ஸோ we know derived quantityனா என்ன அப்படின்னா the quantities which are obtained from the fundamental quantity. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா sum of the derived quantities we can write area, density, volume, speed. So these are all derived quantities. Area ஓட ஃபார்முலா என்னது side into side, density na mass divided by volume, and volume na length into breadth into height, and speed na distance divided by time. So எல்லாமே derived operations யூஸ் பண்ணுறோம். So that area, density, volume, speed இதுதான் அதோட ஆன்சர்ஸ். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் புரிஞ்சிச்சா? செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. வேல்யூ ஆஃப் 1 light year. 1 light year-ஓட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1 light year-ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அந்த வேல்யூ என்னது அப்படின்னா 9.46 இன்ட்டு 10 to the power 15 மீட்டர். 9.46 இன்ட்டு 10 to the power 15 மீட்டர். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, நம்ம அப்படியே படித்து தான் ஆகணும். அதர்வைஸ் 9.46 இன்ட்டு 10 power 12 கிலோமீட்டர். ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1000, அதனால 3 times அதிகமாக, எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, கொஷின் நம்பர் 3 போயிடலாம். ரைட் டவுன் த ஃபார்முலா யூஸ்டு டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டர்னால் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஸோ பாருங்கள், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், ஹைட் இருக்குது. ஸோ சர்க்கிள் இருக்கிறதுனால we can use the constant pi. ஸோ பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கிவ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு உரிய ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ரைட் ஒன்லி த ஃபார்முலா. ஸோ டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். Density D is equal to mass M, volume na V. Density is equal to mass divided by volume. That's all. Next question number 5 பாருங்க. Name the liquid in which iron ball sinks. ஸோ எந்த லிக்விடில் வந்து அயன் பால் சிங்க்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயனோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 7800. ஓகேவா? ஸோ அப்போ இதோட கம்மியாக இருக்கிறது லிக்விடு தான் நம்ம ஆன்சராக எழுதணும். அயனோட டென்சிட்டியோட லெஸ்ஸாக இருக்கிற லிக்விடோட டென்சிட்டி என்னன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆன்சர் என்னது பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ வாட்டர் தான் அதோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கிறதுனால அயன் வந்து என்ன ஆகும்னா சிங்க்ஸ் ஆகும். ஸோ ஆன்சர் கேட்டாங்கன்னா ஒன்லி வாட்டர். ஓகே, அண்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். நேம் த யூனிட்ஸ் யூஸ்ட் டு மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். இதிலே கேட்டிருக்காங்க யூனிட்ஸ், அப்போ கண்டிப்பாக 2 யூனிட்ஸாவது எழுதணும். ஸோ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் வந்து த ஒன் இஸ் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் ஆர் சிம்பிளாக ஏயு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லைட் இயர், LY. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 7th ஒன், வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த கோல்டு? டென்சிட்டி ஆஃப் கோல்டு. ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். டென்சிட்டி ஆஃப் கோல்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் கோல்டு விச் இஸ் ஈக்குவல் டு 19,300 வித் யூனிட் எழுதணும், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். தட்ஸ் ஆல். ஸோ அந்த ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே 1 word ஆன்சர்ஸ் தான். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.